எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இப்ப யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன பாரதி, நான் யாருன்னு கேக்குறாங்க, நான் சொல்லட்டுமா? நீங்க யாருன்னு சொல்றதுக்கு என்ன எதுக்கு கேக்குறீங்க? ஹலோ, யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கோவப்படாத மனோ, சொல்றேன். நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். எல்லாரும் ரொம்ப அவசரப்படுறீங்க, ஆனா நான் ரொம்ப பொறுமையா நிதானமா உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஆமா, இதத்தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க. என் பேரு சூர்யா. தோ உங்க பக்கத்துல நிக்கிறாங்களே பாரதி, அவங்களோட புருஷன் நான் தான். என்ன சொன்ன? பாரதியோட புருஷன் நான் தான் சொன்னேன். என்ன, எதுக்கு இப்படி எல்லாரும் ஷாக்கா நிக்கிறீங்க? ஏன், எதுக்கு? நான் பாரதியோட புருஷன், அதுக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு ஷாக் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. ஏய், யார் நீ? ஐயோ பாரதி, என்ன இப்படி கேட்டுட்ட? இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்க, சந்தோஷப்படாம என்ன யாருன்னு கேக்குற? நீ அந்த ஒத்த வார்த்தையில என்னோட உசிரியை எடுத்துட்ட. பாரதி, என்ன பார்த்தா நீ யாருன்னு கேட்ட? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம், இந்த ஊர் கண்ணு பூரா நம்ம மேலதானே இருந்துச்சு. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி எல்லாம் நடந்துருச்சு. ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்காக எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கியே பாரதி. நான் என்ன உன்னை கொடுமைப்படுத்தினா இல்ல குழந்தைய கஷ்டப்படுத்தினா? சந்தோஷமா தானே இருந்தோம். கை குழந்தையோட எங்க இருக்குன்னு சொல்லாம கூட போயிட்டியே பாரதி. உனக்கு அப்படி மேல என்ன கோவம்? ஏய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லி ஏன் இவ்வளவு பெரிய டிராமா ஆடிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசுற பாரதி? உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். நான் பாவிதான். ஆனா தயவு செஞ்சு இதுக்கு மேலயும் உன்னை பிரிஞ்சிருக்கிற வலி எனக்கு கொடுத்துறாத. இனிமே உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது பாரதி. நீ என்னை விட்டுட்டு வந்தப்ப எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல பாரதி. ஆனா அதுக்கப்புறம் நம்ம தினம் தினம் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ எங்க இருக்குன்னு தெரியாம நான் இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் பாரதி? ஊர் உலகத்துல புருஷ முன்னாடிக்குள்ள வராத பிரச்சனையா? 2 அடி போட்டு சொல்றதை கேள்றான்னு சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன். இப்படி பிள்ளைங்க 2 பேரையும் தூக்கிட்டு என்ன அம்போன்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே. உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? கடைசியில உன் முன்னாடி வந்து நின்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? நான் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளு யாருமா? சார், நான் தான். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என் மேலதான். பாரதி சார், அவங்க என் வைஃப் சார். நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாரதிக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருக்குன்றதே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சார், இப்படிதான் சார் வந்ததுல இருந்தே தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கான். இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இதுக்கு முன்னாடியே நான் இவனை எங்கேயும் பார்த்தது கூட கிடையாது. புரியுதுமா, பதட்டப்படாம இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். சார், உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்றேன் சார். ஆனா இவங்க தான் சார் என்னோட வைஃப், அதுல எந்த மாற்றமும் இல்ல சார். அவங்க என்னமோ கோவத்துல என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க சார். ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் சூர்யாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு. சரி, நீங்க என்ன அர்த்தங்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி இவங்க தான் உங்களுடைய வைஃப்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? வந்ததுல இருந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? இப்ப மாட்டினியா? மூஞ்சிய பாரு, கேக்குறாங்கல்ல, சொல்லுடா சொல்லு. என்ன சார், பாரதி தான் என்னோட பொண்டாட்டி நான் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு ஆதாரம் கேக்குறீங்களே. அது இல்லாம நான் வருவேனா சார்?
இது நானும் பாரதியும் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப எடுத்த போட்டோ சார். இத நீங்களே பாருங்க. இந்தா. மித்ரா இங்க கூட மா. என்ன பாரதி, நம்ம காதலன் இவ்வளவு கொச்சப்படுத்துவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பாரதி. உருகி உருகி நம்ம 2 பேருமே லவ் பண்ணோம். இப்ப எதிரிங்க மாதிரி எதிரெதிரா நிக்குது. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி உன்னையும் குழந்தைகளையும் இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான் பாரதி. ஆனா இப்ப இல்லல்ல பாரதி. காலம் எத்தனை பேர் வழியும் மாத்தும் சொல்ற மாதிரி உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன் பாரதி. ஒரு காலத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தான் உண்மைதான். ஆனா எல்லாத்தையுமே உணர்ந்து நீதான் வேணும்னு உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கேன் பாரதி. என்னை புரிஞ்சுக்கோ, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ. இங்க பாரு, நீ என்னை எப்படி திட்டினாலும் சரி, இல்ல என்னை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாலும் சரி, இல்லையா நீ என்னை அடிச்சாலும் சரி, நீதான் பாரதி என்னோட பொண்டாட்டி. நான் தான் உன்னோட புருஷன். அதை இந்த உலகத்துல இருக்க யாராலையும் மாத்த முடியாது.